ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எலெக்ஷனை ஒட்டி மே 10 நம்ம தவிக தலைவர் விஜயை எதிர்த்து, அதாவது அவர் கதையை வச்சு ஒரு படவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சிலாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த டிஎன் 2026 இந்த படம் அப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ விஜய்க்கு ஆப்போசிட்டாக எடுத்த படங்கள் அப்படிங்கிறனாலவே பெருசாக அந்த படத்துக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடைக்கல. ஸோ இப்போ அந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தையே நான் பார்த்துட்டேன். அப்படி என்னையா அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்லணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பிகாஸ் இந்த படம் யாரை வச்சு எடுத்த படம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓகே, அவரை பற்றி எந்த அளவுக்கு படத்தில் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் தான் நான் படத்தை பார்க்க போனேன். உண்மையாகவே சொன்னோம்னா அதுதான். ஸோ ஓகே, விஜய் அவர்களை எந்த அளவுக்கு படத்தில் காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் விஜயை கலாய்க்கிற மாதிரியும், விஜயோட உண்மை, அதாவது அவர் தானே இப்போ சினிமாவிலேருந்து 200 கோடியை விட்டு தள்ளிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரை வச்சு ஒரு ஹீரோ இந்த மாதிரி அரசியலுக்கு வந்தால் எப்படி இருப்பார், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் 1-2 சீன்ஸ்லாம் வரும். அதாவது ப்ரெஸ் மீட்டில் வரும், இப்போ இன்டர்வல் சீன் வரும். அதாவது உங்களுக்கு எத்தனை வார்டு இருக்குதுன்னு தெரியுமா, எத்தனை தொகுதி இருக்குதுன்னு தெரியுமா, இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசியல்வாதிகள் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் ப்ரெஸ்காரங்க ரொம்ப கேலியாக கேட்பாங்க. அது ரியல்லையுமே நடந்துச்சு. பட் அந்த ரியலில் நடந்த அந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே விஜய் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த படத்தில் விஜயாக நடித்த, அதாவது விஜய் மாதிரி நடித்து நம்ம நடிச்சார். அந்த படத்தில் ஒரு சூப்பராக ஒரு ஃபயர் ஸ்பீச் கொடுப்பாரு. அதாவது இத்தனை தொகுதி இருக்குது, இத்தனை அவங்க ஆண்டிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ மக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாகாக செம்மையாக பேசுவார். அப்போல்லாம் மாசாக இருக்கும், நமக்கே கைத்தட்டன் போல் இருக்கும். அப்போ தான் யோசிச்சு பார்த்தா, ஐயோ ரியலில் உள்ள தலைவர் இப்படி பேச மாட்டார, ஒருவேளை இப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபன்னாக தான் படத்தை பார்த்தேன். படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு கன்னடத்துலேருந்து வந்த கன்னடா பேசக்கூடிய ஒரு ஹீரோ இந்த மாதிரி தமிழில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய ஹீரோ ஆயிடுறாரு. அடுத்து எம்ஜிஆரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து எம்ஜிஆர் அப்படிங்கும்போது சரி ஓகே நம்ம அரசியலுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டு கொடுத்து அரசியலுக்கு ஒரு சில பேர் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் அவங்க அரசியல்லாம் நிற்க மாட்டாங்க. பட் அரசியல் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி உனக்கு நான் தொகுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிறவங்கலாம் அதை சொல்லிட்டு காசு வாங்கி அதுக்கு அவங்க லாபம் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கும். இந்த படம் என்னை பொறுத்தவரையும் விஜய்க்கு ஒரு ரோஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த படம் நம்ம பார்க்குறத விட, விஜய் ஃபேன்ஸ் பார்க்குறத விட, ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குறத விட விஜய் தான் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் விஜய்க்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அட்வைஸ் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அதெல்லாம் இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஃபன்னியான ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். அதாவது அந்த ஹீரோயின் கூட உனக்கு கள்ள தொடர்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸு. அப்புறம் படத்தில் நம்ம கடைசி படம் டேரக்டர் நம்ம வினோத் அவரை வச்சு செய்வாங்க. அதெல்லாம் செம ஃபன்னாக இருக்கும். அதாவது அவர் வினோத் மாதிரியே வருவார். இவர் தான் வினோத்துன்னு எப்படி அடியால் கட்டுறாங்கன்னா அவர் ஒரு டைலாக் பேசுவார், சார் இந்த கதை ஒன்று பண்ணும் சார். அந்த மூமெண்ட்லாம் செம பிளாஸ்டாக இருந்துச்சு. யார் அடிக்க, ஒரு சில விஷயத்தெல்லாம் இறங்கி அடிக்கிறீங்க, ஆனால் இன்னும் ஒரு சில விஷயத்தில் நல்லா இறங்கி அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மேலாட்டாக்களே விட்டுட்டாங்க, அடிக்கலாமா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐயோ எனக்கு பெருசாக இந்த கட்சியை பிடிக்காதே அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ சொல்லலை. இதனால் ஓகே ஃபன்னாக அதாவது இந்த மாதிரி ஒரு மூவிகளை கண்டிப்பாக யாருமே ஒரு சீரியஸான மூவியாக பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு ஃபன்னாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மூவியாக தான் பார்ப்போமே தவிர, அதுக்காக கண்டிப்பாக இதை ஃபன்னாக காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஸ்க்ரீனில் வருது தெரியுமா இந்த சீனு, அதாவது இந்த சீனு ஒரு கட்சியோட சின்னத்தை ரெஃபரன்ஸாக வச்சு மீன் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் எனக்கு தோணுச்சு. ஓகே, படமாக பார்க்கும்போது ஒரு குப்பை படம் தான், உண்மையை சொல்லணும்னா படம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் விஜய் ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த மீம் மெட்டீரியல்லாம் பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக இருக்கும். யார் அடிக்க இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் இருக்கும். மற்றபடி படமாக பார்க்கும்போது ரொம்பவுமே ஒஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படிங்கிற க்ரைட்டீரியாக்கே போக வேணாம். பிகாஸ் இந்த படம் முழுக்க ஒரு நோக்கத்தை வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது விஜய் அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரிந்துரையெல்லாம் செய்ய மாட்டேன். ஓகே, ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். ஜாலியாக மட்டும் எடுத்துகிட்டு துரட்டுறணும். இதை பர்சனல் லைஃப்பில் அந்த விஜயை உண்மையாகவே அந்த நடிகரை கம்பேர் செஞ்சு பேசுறது தவறான ஒன்று தான்.